யாராலுமே அசைக்க முடியாத ரஜினியின் சாதனை. தமிழ் திரையுலகில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இரு துருவங்களாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமலஹாசன் ஆகிய இருவரும் மீண்டும் ஒரே திரையில் தோன்ற உள்ளனர். தலைவர் 174 மற்றும் KH238 என தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ள இந்த படம் குறித்த பிரமோ வீடியோ கோலிவுட்டையே அதிர வைத்துள்ளது. தமிழ் சினிமா என்றாலே நம் நினைவுக்கு வருவது ரஜினி, கமல், விஜய், அஜித் தான். ஒரு படத்திற்கு 200 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி இந்தியாவிலேயே அதிக ஊதியம் பெறும் நடிகர்கள் பட்டியல் ரஜினி, விஜய் தான் டாப் என்று இவ்வளவு காலம் பேசப்பட்டு வந்தது. கோலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் KH*RK படத்திற்காக ரஜினிகாந்திற்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் பேசியிருக்கிறார்களா? இந்த படம் மூலம்தான் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியல் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெயிலர் படத்தின் பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு இந்த படத்திற்காக ரஜினிகாந்திற்கு சுமார் 250 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு நடிகருக்கு வழங்கப்படும் அதிகபட்ச ஊதியமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ரஜினிகாந்த் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். அதற்கு முன்பு சில வருடமாக அந்த நம்பர் 1 இடத்தில் இருந்தது விஜய் தான். தாவேகா தலைவர் தான் நடித்திருக்கும் கடைசி படமான ஜனநாயகனுக்காக 220 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார். இந்த நிலையில் 250 கோடி வாங்கி விஜய்க்கு பின்னுக்கு தள்ளிவிட்டார் ரஜினிகாந்த். எப்பொழுதுதான் கிங் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் ரஜினிகாந்த். தலைவர் 174 படம் 1000 கோடி வசூலை அசால்ட்டாக அள்ளும் என கூறப்படுகிறது. இப்படத்தினை ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பில் இன்பநிதி தயாரிக்க உள்ளார். இதில் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் கமலின் மகள் ஸ்ருதிஹாசன் மற்றும் ரஜினியின் மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஆகிய இருவரும் இணைந்து தயாரிப்பு பணிகளை கவனிக்க உள்ளனர். ஏற்கனவே கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் ரஜினி நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த மெகா கூட்டணி தற்பொழுது உறுதியாகியுள்ளது. சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு விருந்தாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இரு ஜாம்பவான்களும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் அந்த தருணத்திற்காக திரையுலகமே காத்திருக்கின்றது.